குட் மார்னிங். நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் போன வீடியோஸில் சேல்ஸ் பட்ஜெட் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதனுடைய மீனிங் பார்த்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இஸ் ஏ பிளான் ஆர் எஸ்டிமேட் ஆஃப் த குவாண்டம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் required ஃபார் ப்ரொடக்ஷன் பை த ஆர்கனைசேஷன் ஓவர் ஏ பீரியட். இட் இஸ் அன் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். இப்போ இது என்னென்னா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன் தான். அதாவது எவ்வளோ ப்ராடக்ட்ஸை, எவ்வளோ பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டயத்துக்குள்ளே எவ்வளோ பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு. இது என்னென்னா, சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இருக்கும். அதாவது இந்த சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தியும் கம்பெனி அதிகப்படுத்துவாங்க. சப்போஸ் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா, சேல்ஸ் பட்ஜெட் போடும்போது அந்த ஃபோர்காஸ்ட் சப்போஸ் குறைஞ்ச மாதிரி காமிச்சிச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, உற்பத்தி ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் உள்ள இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் ஆர் ஹவு மச் த கம்பெனி வில் செல் இன் த கமிங் பீரியட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இட் ஆல்சோ கன்சிடர்ஸ் த டிசைர்டு இன்வென்ட்ரி லெவல் த கம்பெனி வாண்ட்ஸ் டு மெயின்டைன் டு மீட் கண்டிஜென்சிஸ் அண்ட் அவாய்ட் ஸ்டாக் அவுட்ஸ். அதாவது கண்டிஜென்சினா அந்த ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவசர தேவைகளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்னென்னா, ஸ்டாக் எப்போவுமே ஒரு மினிமம் லெவலாக இருக்கணும். எப்போவுமே கம்பெனியில் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இதில் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு அவங்க ஸ்டாக் லெவல் இருக்கணும். எதுக்குன்னா, இது சப்போஸ் அவங்களுக்கு சேல்ஸ் பெரிய லெவலில் போச்சுன்னா, அப்போ அவங்க பொருள் யாராவது டிமாண்ட் பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா, பொருள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டாக் அவங்க பொருள் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கம்பெனி நல்ல விதமாக ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் லெவல் எப்போவுமே அந்த கம்பெனியில் ஒரு பேஸ் ஸ்டாக் இருக்கணும். இதுதான் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுடைய ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத சம்மில் பார்க்கலாம். இப்போ அதோடய ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பர்டிகுலர்ஸில் அதுமாதிரி ப்ராடக்ட்டு கொடுத்துருப்பாங்க, XOY Z இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து டோட்டல் யூனிட்ஸு, அடுத்ததாக க்ளோசிங் ஸ்டாக்கு, சேல்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு லெஸ் பண்ணணும். அடுத்ததாக வரக்கூடிய ஆன்சர் தான் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு. நீங்கள் இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க, அதனுடைய மீனிங்கையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.